கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் எங்கே எந்த திசையிலிருந்து வருவார், எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருப்பார் என்பதை பற்றி இந்த பதிவில் பொது பலனாக பார்க்கலாம். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னாக்க, அதாவது கன்னிக்கு 7ஆம் இடம் மீனம். மீனம் என்பது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் கன்னி ராசியாக இருந்தாலும் 50% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது மீனம். இந்த மீனத்தின் அதிபதி குரு பகவான். வடக்கு திசையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வரலாம், அல்லது வடமேற்கு, மேற்கு, இந்த திசைகளிலிருந்து உங்கள் பிறந்த ஊரிலிருந்து இந்த திசைகளிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வருவார். வாழ்க்கை துணைவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே வாழ்க்கை துணைவர் ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். முன்கோபம் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பார். எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு தான் அணுகுவார். அதனாலையும் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட முதல் எழுத்து, அதாவது அவங்களுடைய பெயரின் முதல் எழுத்து எப்படி இருக்கும்? இது ஒரு பொது பலன் தான். இது ஒரு 50% உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது முதல் எழுத்து பார்த்தீங்கன்னாக்க சா, சி, சு, சே, சோ, இந்த மாதிரியான எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆரம்பமாகலாம். அப்படி இல்லைனாக்க தா, தி, து, தே, தோ, இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கலாம். அல்லது கா, கே, கி, இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கலாம். அல்லது ஞா, ஜா, இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கலாம்.